வியூவர்ஸ், வணக்கம். டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு மெனு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, கோழிக்கறியில பிரியாணி செய்யறாங்க. ரொம்ப டேஸ்டியா பண்ணிருக்காங்க. இந்த பிரியாணி பாத்தீங்க அப்படின்னா முகலாய பேரரசர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க விரும்பி சாப்பிடுற ஒரு உணவு. ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப வாசனையா, என்ன ஒரு வாசனை இல்லைங்க. அவங்க சேர்க்கிற அந்த ஒரு மசாலாலாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த அரசர்கள் மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு உணவு தான் பிரியாணி. இவங்க செய்திருக்கிற பிரியாணில ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா பிரியாணி செய்யறோம் அப்படின்னா மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவோம். ஆனா இவங்க மிளகாத்தூள் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா என்ன பொருள் சேர்த்து ருசியான சிக்கன் பிரியாணி செய்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். நீங்க டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு புது வரவா இருந்தீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, ஆல்னு கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டா அடுத்தடுத்து வந்து சேரும். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்போதான் அவங்க சொல்ற மெஷர்மெண்ட்ஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த டிஃபரெண்டான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ பிரியாணிக்கு, 1/4 கிலோ கோழிக்கறி, ஒரு கட்டு புதினா. பிரியாணி தேவையான பொருட்கள் சொல்லும் பாருங்க. 50 கிராம் இஞ்சி, 100 கிராம் தக்காளி, 100 கிராம் பூண்டு, 100 கிராம் வெங்காயம், ஒரு 10 முந்திரி, பட்டை தேவைக்கேற்ப பட்டை, ஒரு 3 தேக்கரண்டி சோம்பு, ஒரு சின்ன தேக்கரண்டியில மஞ்சள் தூள், 10 பச்சை மிளகாய், 100 கிராம் நெய், தேவைக்கேற்ப உப்பு. ஏன்னா அரிசியில சாதத்துல உப்பு போட்டு வேக வைப்போம், அதனால இது கம்மியா தான் சொல்லணும். ஒரு 1.5 தேக்கரண்டி வச்சுக்கலாம் 1/2 கிலோ அரிசிக்கு. 200 கிராம் தயிர். ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் பாருங்க. ஸ்டவ் பாத்திரம் வைக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு 1.5 லிட்டர் தண்ணி. உங்க அளவுக்காக சொல்றேன். இந்த செம்புல எனக்கு அளவு, உங்களுக்கு 1.5. ஒரு சிட்டி, ஒரு 1/2 தேக்கரண்டி உப்பு, சாதம் ஒட்டாம இருக்கிறதுக்கு. ரெண்டு தேக்கரண்டி நல்லெண்ணெய். 1/2 கிலோ அரிசிக்கு இதுல 1.5 சொம்பு தண்ணி வச்சா போதுமானது. இப்ப உலர்ந்து கொதிச்சிருச்சு. 10 நிமிஷம் அரிசி ஊற வச்சுட்டேன். அரிசியை நல்லா அப்படி கலந்து விட்டுக்கணும். இப்ப அரிசி இந்த உலையில போட்டு 7 நிமிஷம், நான் உங்க கணக்குக்காக சொல்றேன், ஆனா கிட்டவே இருக்கணும். நடு அரிசியில வடிச்சிடணும். ஏன்னா பிரியாணியில 1/4 மணி நேரம் நம்ம தம் கட்டுவோம். அப்ப அந்த சாதம் அதுல வேகணும். நீங்க இப்ப நம்ம வடிக்கிற சாதம் மாதிரி வடிச்சிட்டோம்னா சாதம் பின்னிக்கும். அப்ப பிரியாணியுடைய டேஸ்ட் வராது. ஆகையினால கிட்டக்கவே இருந்து நடு அரிசியா இருக்கும்போது வடிச்சிடணும். நான் வடிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன். சாதம் இதான் பதம் பாத்துக்கோங்க. இப்ப கரண்டியில எடுத்து நமக்கு சந்தேகம் வருதுங்கிறதுக்காக சொல்றேன். இப்படி பிடிச்சா நம்ம கையில இருந்து அப்படி நழுவிடணும், அதான் பதம். இப்ப வடிக்க போறேன் சாதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போறேன். இப்ப இந்த பிரியாணிக்கு தேவையான பொருள் வதக்கி எடுத்துக்குவேன் நானும். அது உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்ப ஸ்டவ் பத்த வச்சுட்டேன். வானொலி வைக்கிறேன். வானொலியில காஞ்சிருக்கு. இத வதக்கிறதுக்காக ஒரு 25 கிராம் கடலை எண்ணெய் ஊத்துறேன். இஞ்சி இதை நல்லா நச்சு வச்சிருக்கேன். ஒரு 3 துண்டு பட்டை, இது பிரியாணிக்காக. ஒரு 10 முந்திரி போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கிடுங்க. நான் போடுற பழக்கம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 10 கிராம்பு, ஒரு 10 ஏலக்காய்,
பொன்னிறமா வேண்டாம், கொஞ்சம் மாறுபட்டு தெரிஞ்சா போதுமானது. ஏன்னா ரொம்ப வதங்குவது. இப்போ வெங்காயம் 100 கிராம் வெங்காயம் போடுறோம் பார்த்துக்கோங்க. பூண்டு 100 கிராம் பூண்டு, ஓரளவு வெங்காயம் வதங்கி இருக்குது, போதுமானது. இப்போ சோம்பு போடுறேன், ஒரு 3 தேங்காய் சீரகம் சோம்பு போடுறேன். ஒரு 10 பச்சை மிளகாய், 150 தக்காளி போடுறேன். ஒரு சின்ன தேக்கரண்டி மஞ்சள் பொடி போடுறேன். உப்பு சாப்பாட்டுல போட்டிருக்கோம், ஆகையினால கம்மியா தான் போடணும். இது 2 தேக்கரண்டி உப்பு போடுறேன். இப்ப நல்லா தோலை வதக்கிக்கணும். வதங்கணும், நல்லாவே வதங்கணும். ஒண்ணு சொல்லணும் உங்களுக்கு, நான் மிளகாத்தூள் போட மாட்டேன், பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுவேன். இது நல்லா வதக்கிட்டேன் பாருங்க. இந்த விடுங்க, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் சுத்தரவா ஆற வைக்கணும், சூடாவே இருக்கக்கூடாது. நைஸா அரைச்சுக்கணும். ஆறினதுக்கு அப்புறமா பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாம் அரைச்சாச்சு. இப்ப ஸ்டவ் பக்கத்துக்கு வானலி இதை வைக்கிறேன். நெய், நான் நெய் தான் யூஸ் பண்றேன், நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்துக்கணும். சும்மா இதை வதக்குறதுக்காக. அப்புறமா சாப்பாட்டு மீதி எல்லாம் ஊற்றிக்கலாம், போதுமானது. கால் கிலோ கோழி, இதுல புதினா வந்து இதுலயே சேர்க்கிறேன். இப்ப வதக்க போறேன். கறியோடய சேர்த்துட்டேன் புதினா. ஒரு 5 நிமிஷம் வந்தா போதுமான. கறி நல்லா வதங்கி பாருங்க. இப்ப இது எல்லாமே இஞ்சி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் பொடி எல்லாமே இதுல விழுதா அரைச்சிருக்கேன். நல்லா நேகா அரைச்சிருக்கேன். நெய்ய இதுல வெங்காயமும் அரைஞ்சிருக்கு. ஆமா, இத நல்லா வதக்கிக்கணும். தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி, எப்படி சொல்றது, 150 கிராம் தண்ணி போதுமானது. ஏன்னா 1/2 கிலோ அரிசி சாப்பாடு வெந்திருக்கு ஆகையினால. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்ப இந்த பிரியாணிக்கு உண்டான குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நெய் வதக்கின 100 கிராம் நெய்ல மீதி இதுல ஊத்துறேன். இப்ப சாதம், நல்லா கிண்டி விட்டாச்சு. இது இப்ப நான் பெரிய பர்னர்ல வச்சிருக்கேன். இது அதுல இருக்கக்கூடாது, சின்ன பர்னர்ல வைக்கணும். இதை ஏத்தி வைக்கிறோம் பாருங்க. இதையும் ஃபுல்லா வைக்க கூடாது, மீடியமா தான் வைக்கணும். போதுமானது. இந்த மூடி இப்படி மூடி விட்டுறணும் பாருங்க. நான் ஏன்னா ஆவி போகும் ஆகையினால இதான் வெயிட்டே. இந்த சாதத்துக்கு உண்டான வெயிட்டை நம்ம வடித்தோம்னா அந்த பாத்திரத்துல உள்ள நிறைய பச்சை தண்ணி குடிச்சு அந்த பாத்திரத்து மேல வச்சிருக்கேன். மீடியமா வச்சிருக்கேன். ஏன்னா ஃபுல்லா கூட தீஞ்சு போடும். 20 நிமிஷம் இருக்கணும் இல்லைங்களா? ஆகையினால கரெக்டா 20 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்.
இந்த தண்ணியை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, ஒரு சாரோட ஒரு சாதம் ஒட்டல பார்த்தீங்களா? கரண்டி ஒரு பக்கமா போடணும். நம்ம சாதம் பாத்திரத்துல இருந்து போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி போடக்கூடாது, புண்டு போயிடும். பாருங்க, உடையாம அப்படியே முழுசா இருக்கு பாருங்க சாதம். நம்ம எடுக்கும் போதும் பரிமாறும் போதும் அதே மாதிரிதான் ஒரு பக்கமா இருந்து எடுக்கணும், அப்ப புண்டு போகாது சாதம். பிரியாணி ரெடி ஆயிடுது. உங்க வீட்லயும் இதே போல செய்து பார்த்து சொல்லுங்க.